அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை 7 ஜனவரி 2025 தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். முதல் செய்தி, உரையை படிக்காமல் வெளியேறினார் ஆளுநர். தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படாததால் இந்த எதிர்ப்பை அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, விதி 176 கீழே கவர்னர் ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் உரை கவர்னர் தான் படிப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் உரை யாருடையது அப்படின்னா கவர்னருடைய உரை தான் இருக்கும். அப்போ இந்த கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிக்கல்ல இருந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 153. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னா விதி 153. அடுத்தது 154 விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா கவர்னர் கிட்ட தான் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். அடுத்தது விதி 155 கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லுது. அப்ப கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பட் நாமினேட் பண்றது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நாமினேட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏதாவது ஒரு செலெக்ஷன் கிரிட்டீரியா இருக்கா கேட்டா செலெக்ஷன் கிரிட்டீரியா கிடையாது. பிளஸ் டைரக்ட் எலெக்ஷனும் கவர்னருக்கு கிடையாது. அதுவே 2 ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் கூட நாம அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். நமக்கு ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப நல்லா தெரிஞ்சது யாரு அப்படின்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா பிளஸ் பாண்டிச்சேரி ரெண்டுக்குமே கவர்னரா பதவி வகிச்சிருப்பாங்க. பிளஸ் கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் என்னென்ன அப்படின்னா தன்னிச்சையான அதிகாரம் என்ன இவங்களுக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்க்கு ரிப்போர்ட் சென்ட் பண்றது, சென்டிங் ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்புல விதி 356 கீழே பிரசிடென்சியல் ரூல் போட ரெக்கமெண்ட் பண்றது. தென் வேற என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கவர்னர் இருக்கு. இது போக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பில் பாஸ் பண்றது. விதி 200 கீழே பில் பாஸ் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம கவர்னருக்கு தான் இருக்கு. அதுவே விதி 201 படி ஒரு பில்ல பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணக்கூடிய பவரும் யாருக்கு இருக்குன்னா கவர்னருக்கு இருக்கு. அடுத்த செய்தி, தமிழகத்தில் 6.36 கோடி வாக்காளர்கள். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இந்த தகவல் கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.36 கோடின்னு சொல்லிட்டாங்க. அதுல பெண்கள் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 3.24 கோடியும், அதுவே ஆண்கள் 3.11 கோடியும் இருக்காங்க. அப்ப யாருதான் அதிகமா இருக்காங்கன்னா பெண்களுடைய ஓட்டு தான் அதிகமா இருக்கு. அதிக வாக்காளர்கள் கொண்ட பேரவை தொகுதி எது அப்படின்னா சென்னை சோழிங்கநல்லூர். அதுவே குறைந்த வாக்காளர்கள் கொண்ட பேரவை தொகுதி அப்படின்னா கீழ்வேலூர். அடுத்த செய்தி, வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம். மத்திய அரசின் நித்தி ஆயோக் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே ஏழையாக இருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுவே இந்தியா லெவல்ல எவ்வளவு பேர் அப்படின்னா 14.96% மக்கள் வறுமையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு 2.2% மட்டுமே உள்ளது. ஸோ இந்த 2.2% பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு நல்ல வாழ்வாதாரத்திற்கு கொண்டு வர இவங்க எடுக்கக்கூடிய இலக்கு ஆண்டுகள் மொத்தம் 2 ஆண்டுகள். அந்த 2 ஆண்டுகளை வச்சு ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. அதான் முதல்வரின் தாயுமானவர் திட்டம். இந்த திட்டத்துல யார் யாரு பெனிஃபிஷியரிஸ் பயனாளர்கள் யார் யார் அப்படின்னா ஆதரவற்ற தனிநபர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள், மன வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்ட மிகவும் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்திற்கு தனி கவனம் செலுத்தி இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணுறது, எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, இது மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்
இந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா முதல்வரின் தாயுமானவர் திட்டம். அடுத்தது ஒரு 2 ஸ்கீம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பெண்களின் நிலையை உயர்த்திய மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிர் உரிமை திட்டம் குடும்பங்களில் பெண்களின் நிலையை உயர்த்தியுள்ளதாக பேரவையில் வந்து ரீசெண்டாக பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுத்து உள்ளது. அதுவும் 1.15 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. அதன் மூலம் பயன்பெறும் குடும்பங்கள் வறுமையை இத்திட்டம் குறைத்து உள்ளது. பெண்களுக்கு உரிய உரிமையும் அதிகாரமும் அளித்துள்ளது. பெண்களுக்கு கட்டணமின்றி பயணிக்க வகை செய்யும் மகளிர் விடியல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழக அரசு நாட்டுக்கே ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நிறைய அதர் ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம் வந்து வகுத்திருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 571 கோடிக்கும் மேற்பட்ட பயணங்களை பெண்கள் மேற்கொண்டுள்ளனர். ஸோ இது மாதிரி பயணம் பண்ணுறதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இந்த திட்டம் இதனுடைய பெனிஃபிட் என்ன தெரியும் அப்படின்னா, விமன் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட்டில் வந்து கணிசமாக வந்து பிரதிபலிக்கும். அதாவது விமனுடைய ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலம் இத்திட்டம் பேருதவியாக விளங்குவது தெளிவாகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக மாதம் 888 சேமிப்பதுடன் பணிச்சூழலில் பெண்களின் பங்களிப்பையும் மேம்படுத்தியுள்ளதை மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்தது, கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் எந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குரூப் 1 மெயின்ஸ்ல எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே நம்ம பார்ப்போம். அப்போ கரும்புக்கு 2019 மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோவுக்கு 31 ரூபாய். இப்போ அட் ப்ரெசென்ட்ல அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 கிலோ உடைய விலையை 41 வரை 39 இருந்து 41 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்றைய திருக்குறள். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஆற்றின் வருந்தா வருத்தம் அப்படிங்கிறது தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி. பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அப்படின்னா, பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக வந்து முயற்சி செய்யலாம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாலும் அது வீண் தான். இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குன்னா தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆற்றின் வருந்த வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். அவ்வளோதான் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.